Example 9.18 construct the cost of the living index number for 2011 on the basis of the 2007 from the given data was using family budget method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கமோடிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க, அதில் பேஸ் இயர் கொடுத்துருக்காங்க, கரண்ட் இயர் கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்னது வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்த்தது நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது வெயிட்டுக்கு பதில் அங்கே என்ன குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஃபேமிலி பட்ஜெட் மெத்தடில் நம்ம வெயிட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அது ப்ரீவியஸ் சம்ஸில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, இங்கே வெயிட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேமிலி பட்ஜெட் மெத்தடில் நம்ம இது எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அங்கே கொடுத்துருந்த அதே கமோடிட்டியை ஏபிசி டிஇ அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். ப்ரைஸ் கரண்ட் இயர் கொடுத்துருக்காங்க, பேஸ் இயரும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. பேஸ் இயர் P0ன்னு எடுத்துக்கிறோம், கரண்ட் இயரை P1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூஸும் அங்கேயே கொடுத்துருக்காங்க. இங்கே வெயிட் கொடுத்துருக்காங்க, வெயிட்டை நம்ம வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இங்கே ஒரே ஒன்று மட்டும் பார்க்கணும், காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பருக்கு சம்மேஷன் ஆஃப் பிவி தான் தேவை. அப்போது வி இங்கே இருக்குது, பி நம்ம கண்டுபிடிக்கணும். பிக்கு என்ன மெத்தட் அப்படின்னா P1 by P0 into 100. அப்போ P1 அப்படின்னு சொல்லும்போது என்னது, கரண்ட் இயர் பை பேஸ் இயர் இன்ட்டு 100 அப்படின்றது தான் கான்செப்ட். புரியுது இல்லைங்களா? அப்போ நம்ம அங்கே கொடுத்துருக்கிறது எவ்வளவு, கரண்ட் இயர் 400 டிவைடட் பை பேஸ் இயர் எவ்வளவு 350 இன்ட்டு 100 அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா 114.286 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? அதேமாரி அடுத்தது என்ன செய்கிறோம், 250 டிவைடட் பை 175 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டோம்னா 142.857 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், 115 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம போடுறோம். அப்போ அது 100 கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது 115.000 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அடுத்தது 105 டிவைடட் பை 75 இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம போட்டுறோம், 140.000 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. அடுத்தது நம்ம 80 டிவைடட் பை 60 இன்ட்டு 100 அப்போ 33.333 அப்படின்னு நம்ம போடுறோம். இங்கே போடும்போது தயவுசெய்து இந்த இடத்துல இந்த 140 நம்ம என்ன செய்கிறோம், 000ன்னு போடுறோம். காரணம் என்ன அப்படின்னா, இதை போட்டுட்டிங்கன்னா டெசிமல் சைடில் எங்கன்னா நம்பர் மிஸ்டேக்காக வந்துடுச்சுன்னா நம்ம கேல்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகிடும். புரியுதுங்களா? அதனால அந்த இடத்துல ஹோல் நம்பருக்கு 115.00 போட்டுக்கோங்க, அதேமாரி 140.00 போட்டுக்கோங்க. மற்ற டெசிமல்ஸ் வருது, ஹோல் நம்பர் வருது, ஆஸ் இட் இஸ் அப்படி எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோமோ அதேமாரியே போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு பி கிடச்சாச்சு இல்லைங்களா. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், பி இன்ட்டு வி. இப்போ பி இன்ட்டு வின்னா எது ரெண்டு இருக்குது நம்மளுக்கு, இங்கே 114.286 இன்ட்டு 40 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 4571.44. அதேமாரியே நம்ம இங்கே எவ்வளவு 35 இன்ட்டு 142.857 அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 4999.99 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா. அதேமாரியே 115 இன்ட்டு 15 போட்டு பார்த்தா 1725.00 அப்படி கிடைக்கிது. அதேமாரியே 140 இன்ட்டு 20 பார்த்தா 2800.00 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. அதேமாரி 25 இன்ட்டு 133.33 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3333.33 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த இடத்துல போடும்போது இங்கே இருக்கிற இந்த டெசிமல் நம்பர் வர இடத்துல ஒன்றும் நம்பர் இல்லைன்னா தயவுசெய்து 00 போட்டுருங்க. நம்ம ஆட் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகும். அதேமாரி நம்ம அந்த ஒன்ஸ் டென்ஸ் அந்த ஆர்டரில் போட்டால் தான் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரும். புரியுது இல்லைங்களா? ஸோ போய் இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த பிவின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த பிவியை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணணும். ஏன், சம்மேஷன்னா என்னது, ஆட் பண்ணுறோம். இந்த டோட்டல் கமோடிட்டிஸோட நம்ம கிடைச்சது பார்த்தீங்களா, பி இன்ட்டு வி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா. அதை பண்ணும்போது 17,429.76 அப்படின்னு சம்மேஷன் ஆஃப் பிவி கிடைக்கிது. அடுத்தது என்ன செய்கிறோம், இந்த இடத்துல இந்த வெயிட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். அது என்னது, சம்மேஷன் ஆஃப் வி அது எவ்வளோ கிடைக்குது, 135 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார்முலா என்னது, சம்மேஷன் ஆஃப் பிவி பை சம்மேஷன் ஆஃப் வி அப்படின்னுலாம் நம்ம பார்க்குறோம். இப்போது இங்கே கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவை சம்மேஷன் ஆஃப் பிவி அப்படின்னா 17,429.76 போட்டுடுறோம்.
சமேஷன் ஆஃப் வி அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்கே என்ன கிடைக்குது 135 கிடைக்குது, அதையும் போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது இதிலிருந்து இதை டிவைட் பண்ண நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 129.1093 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. Hence the cost of the living index number for the particular class of a people for the 2011 is increased by 29.11% as a compared to the year of 2007 இல்லைங்களா? இதை தான் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் இல்லைங்களா, அந்த ஃபேமிலி பட்ஜெட் மெத்தடில் போடும்போது 129.1093 வருது. அதிலிருந்து நம்ம 100 லெஸ் பண்ணிட்டோம்னா 29.1093 வருது. அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த 9 ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 9க்கு மேலே இருக்கிறனால இங்கே ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும் 1 ஆகிடும். அப்போ 29.11 அதுதான் இந்த 29.11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர்ட் டு த இயர் ஆஃப் 2000 அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி அழகாக நீங்கள் புரிதலை கொண்டு வந்துட்டு போட்டு பாருங்கள். ஈஸியாக அந்த சம்மு உங்களுக்கு புரியும். புரியலைன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்கள், ஃபுல் மார்க் கிடைக்கும்.